இந்திய ரயில்வே தொடர்ந்து ரயில் பயணிகளுக்கு ரயில் சேவையை எளிமையானதாக மாற்றம் செய்யவும் அவற்றை சிறப்பானதாக மாற்றம் செய்யவும் பல்வேறு புதிய முயற்சிகளையும் புதிய விதிகளையும் நடைமுறைக்கு கொண்டு வருகிறது. இந்த வரிசையில் இப்போது இந்திய ரயில்வே தட்கல் டிக்கெட் முன்பதிவு விதிகளில் சில முக்கியமான மாற்றங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. இந்திய ரயில்வே IRCTC முக்கியமான சில விதிகளையும் மாற்றங்களையும் அறிமுகம் செய்துள்ளது. தட்கல் டிக்கெட் புக்கிங் செய்யும் விதிமுறைகளில் பல புதிய மாற்றங்களை இப்போது நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. இனி ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்து பயணிக்க விரும்புவோர்கள் இந்த புதிய விதிமுறைகளை பின்பற்றியே தட்கல் டிக்கெட் புக் செய்ய முடியும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. புதிய தட்கல் டிக்கெட் புக்கிங் ரூல்ஸ் படி இனி தட்கல் டிக்கெட் முன்பதிவு காலை 11 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு தட்கல் டிக்கெட் புக்கிங் செய்யும் நேரம் காலை 10 மணியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு இனி ஆதார் அட்டையை உள்ளிடுவது கட்டாயம் என்று IRCTC தெரிவித்துள்ளது. போலி பிறப்புச் சான்றிதழ்களை பயன்படுத்தி மற்றவர்களுடன் முன்பதிவு செய்யும் சம்பவங்களை குறைக்க ஆதார் இனி கட்டாயமாக்கியுள்ளது. தட்கல் டிக்கெட்டு கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கான நிபந்தனைகளில் சில தளர்வுகள் வழங்கியுள்ளது. இதன் மூலம் இனி பயணத்திற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு வரை டிக்கெட் ரத்து செய்யப்பட்டால் கூட பயணிகளால் அதிக பணத்தை திரும்பப் பெற முடியும் என்று IRCTC தெரிவித்துள்ளது. இந்த புதிய தட்கல் டிக்கெட் புக்கிங் ரூல்ஸ் மூலம் இனி பயணிகளுக்கு ரயில் சேவை மிகவும் நெகிழ்வானதாகவும் வெளிப்படையானதாகவும் மாறும் என்று IRCTC தெரிவித்துள்ளது. கடைசி நிமிடத்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு தட்கல் டிக்கெட்டுகள்தான் வரப்பிரசாதமாக இருந்து வருகிறது. இறுதி நேரத்தில் டிக்கெட் கிடைப்பதை தட்கல் முன்பதிவு செயல்முறைதான் உறுதி செய்கிறது. எனவே இனி நாமும் இந்த புதிய தட்கல் விதிமுறையை மறவாமல் 11 மணிக்கு தட்கல் டிக்கெட் புக் செய்வோம்.